லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ஆட்டோவில் சென்ற சாம்சங் தொழிலாளர்கள் விபத்தில் சிக்கி காயமடைந்திருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. காஞ்சிபுரத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் போராட்டத்திற்கு ஆட்டோவில் சென்ற பொழுது இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. காஞ்சிபுரத்தில் தொடர் போராட்டத்தில் சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அதில் கலந்து கொள்வதற்காக ஆலை தொழிலாளர்கள் ஆட்டோவில் சென்றபோது ஆட்டோ கவிழ்ந்து 12 பேர் காயமடைந்திருக்கிறார்கள், படுகாயமடைந்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் சாம்சங் ஆலை தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் போராட்டத்திற்கு செல்லும் வழியில் அவர்கள் சென்ற ஆட்டோவானது கவிழ்ந்து இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலா. வணக்கம். விபத்தானது எப்படி நடைபெற்றது? தற்பொழுது கள சூழல் என்னவாக இருக்கிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கௌதமி, காஞ்சிபுரம் மாவட்டம் துங்காசத்திரம் அருகே பிரபல எலக்ட்ரானிக்ஸ் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் சாம்சங் தொழிற்சாலை உள்ளது. இந்த தொழிற்சாலையில் பணியாற்றும் ஊழியர்கள் ஊதிய உயர்வு, 8 மணி நேர வேலை, சிஐடியு தொழிற்சங்க அனுமதி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று அமைச்சர்களுடனான சமரச பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாததால் இன்று போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பந்தலுக்கு வந்து கொண்டிருந்தனர். அதில் ஒரு சிலர் அந்த வழியாக சென்ற சிறிய ரக லோடு வண்டியில் லிப்ட் கேட்டு சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி லோடு வண்டியில் மோதியதால் லோடு வண்டி கவிழ்ந்தது. இதனால் அந்த வாகனத்தில் சென்ற 10க்கும் மேற்பட்டோர் சாம்சங் ஊழியர்கள் பலத்த காயமடைந்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த சுங்காசத்திரம் போலீசார் வாகனத்தில் சிக்கியவர்களை மீட்க முயன்றனர். மேலும் தகவல் அறிந்து வந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சாம்சங் ஊழியர்கள் விபத்தில் சிக்கியவர்களை மீட்க வந்ததால் போலீசாருக்கும் சாம்சங் ஊழியர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் சுங்காசத்திரம் காவல் நிலைய SSI மணிகண்டனை கீழே தள்ளிவிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு 108 ஆம்புலன்ஸ் மூலம் காயமடைந்த ஊழியர்கள் மீட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு ஊழியர்கள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதிலிருந்து 4 பேர் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். போராட்டத்துக்கு கலந்து கொள்ள வந்தபோது விபத்து ஏற்பட்டு 12 சாம்சங் ஊழியர்கள் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தடுக்க வந்த போலீசாரை தள்ளிவிட்டது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கௌதமி, கள தகவல்களுக்கு நன்றி பாலா. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.